அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. பதினொன்று 2/2015 தை மாதம் 28ஆம் தேதி புதன்கிழமை. சப்தமி திதியானது மாலை 4:15 வரை, பின்பு அஷ்டமி திதி. சுவாதி நட்சத்திரமானது பகல் 11:56 வரை, பின்பு விசாக நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலமானது பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டமானது காலை 7:30 முதல் 9 மணி வரை. இன்றைய சுப ஓரைகளை பார்க்கின்ற பொழுது காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 1:30 முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை, பின்பு இரவு 11 மணி முதல் 12 மணி வரை. இன்று சகல விதமான சுபகாரியத்திற்கும் ஏற்ற சுப முகூர்த்த நாள் ஆகும். இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, சமசப்தமஸ்தானமான 7இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் நடக்கும். சூரியனானவர் 10இல் சஞ்சரிப்பதால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும். நவீனகரமான பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கூட உங்களுக்கு இருக்கிறது. சிலருக்கு அனுகூலமான பயணங்கள் உண்டாகும். ரிஷப ராசினியர்களே, 6இல் சந்திரனும் 11இல் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கும். இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறையும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும். மிதுன ராசினியர்களே, அஷ்டமஸ்தானத்தில் சூரியனானவர் சஞ்சரித்தாலும் 10ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய திறமை உண்டாகும். நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. பொதுவாக முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது, வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது சற்று நிதானத்தினை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. கடக ராசினியர்களே, பாக்கியஸ்தானமான 9இல் செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் 3இல் ராகு சஞ்சரிப்பதாலும் எதையும் எதிர்கொண்டு ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். சந்திரனானவர் 4இல் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சூரியன் 7இல் இருப்பதால் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. அதிலும் குறிப்பாக விட்டு கொடுத்து செல்வது மிக மிக உத்தமம். சிம்ம ராசினியர்களே, ராசியாதிபதி சூரியன் 6இல் அமைய பெற்று 3இல் சந்திரனானவர் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உங்கள் பலம் அதிகரித்து எதிரிகளின் பலம் குறையக்கூடிய காலமாகும். பண வரவுகள் மிக மிக திருப்திகரமாக இருக்கும். சிலருக்கு பெரிய பதவி வாய்ப்புகள், அது மட்டும் இல்லாமல் புதிய பொறுப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூட இன்றைய நாளில் இருக்கிறது. நெருங்கியவர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் கூட முழுமையாக விலகி நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். கன்னி ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சந்திரனும் 7இல் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. உத்தியோகத்தில் நீங்கள் பொறுப்புடன் செயல்பட்டாலும் வீண் வம்பு பிரச்சனைகள், தேவையில்லாத அவப்பெயர்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எந்த செயல் செய்வதென்றாலும் சிந்தித்து செயல்படுவது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, நிதானமாக இருப்பது மிக மிக நல்லது. பண வரவானது ஓரளவுக்கு சாதகமாக இருந்து அதன் மூலமாக ஓரளவுக்கு மன நிம்மதி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. துலா ராசினியர்களே, ஜென்ம ராசியில் சந்திரனும் 6இல் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். எடுக்கும் முயற்சிகளில் அனுகூலங்கள் அதிகரிக்கும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். பண வரவானது மிக மிக திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் கூட சாதகமான பலன்கள் உண்டு. நெருங்கியவர்களால் இருந்த பிரச்சனைகள் கூட முழுமையாக விலகி அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும்.